சிந்து பைரவி நீ பிரமோ சிவா என்னாச்சு எப்படி அழுதுட்டு இருக்க என்னுடைய வேலையே போச்சு எப்படின்றாங்க இதை இங்கே நிற்கிறாள் இவ்வளோ தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு கத்துறாங்க. ஏன்னா இவ்வளோ நான் கூட்டிகிட்டு போய் கடத்தி அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டு தான் சொல்லிட்டு 6 மாதம் மெடிக்கல் கவுன்சிலர் இருந்து என்னை விலக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னபூரணி அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அன்னபூரணி சிவா நீ பண்ண தப்பு தானே, நீ அப்படி ஒரு விஷயம் பண்ணதுனால தானே உனக்கு இந்த வேலை போச்சுன்னு அன்னபூரணி சொல்லவும் சிவாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. பதில் பேச முடியல. அப்போ மகா இருந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க காண்றாங்க. என் புள்ள அப்படி பண்ணியிருக்க மாட்டான், நீங்கள் எடுத்து வளர்த்தின பையன் தானே, சிவா அப்படி பண்ண மாட்டான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும்ல, ஏன் இல்லை? என் பையன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கிற போது உங்களுக்கு ஏன் இல்லைன்னு தான் நான் கேட்குறேன். கண்டிப்பாக என் பையன் எந்த ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டான். இங்கே நிற்கிறாளே இவ தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும். இவ தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பான்றாங்க. என் பையனை இது மாதிரி பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி வேலையை பண்ணிட்டு ஒன்றும் தெரியாது அப்பாவி மாதிரி உட்காந்துட்டு இருக்கா பார்த்தீங்களா. இவன் மேலே நீங்கள் கேள்வி இது பண்ணணும். அதை விட்டுட்டு இவ்வளவு நல்லவன்னு சொல்லிட்டு ஒத்துமைன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேட்டு மகா கோவப்படுறாங்க. கண்டிப்பா இவதான் எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சா ஒரு நாள் இருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி மகா சொல்றாங்க. மகா உண்மைகளை எப்படி நிரூபிக்க போறாங்கன்னு இப்ப நீ பார்க்கலாம். தேங்க்யூ.